Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங்ல காலர் நெக் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போறோம். இது एक्चुअली பேட்டர்ன் மாதிரி தான். காலர் பின்னாடி வந்துட்டு ஒரு ஷேப் ஓபன் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டிசைனான ஒரு ப்ளவுஸ் தான். சோ அதனால அது வந்துட்டு இன்னைக்கு கட் பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஸ்டிட்ச் பண்ற வீடியோவை நான் எடுக்கிறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். சும்மா கட்டிங் மட்டும் கட்டினா புரியாது. அதனால எடுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி காலர் எல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேட்டர்ன் மாதிரி ஸ்டிட்ச் பண்ண ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டமான ஒரு இதெல்லாம் இல்ல. கொஞ்சம் ஈஸியான இதுதான். ஸ்லீவுக்கெல்லாம் ஒன்றும் டிசைன் கிடையாது. நார்மலான ஒரு எல்போ ஸ்லீவ் தான். ஸோ இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட பிளவுஸோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பாடியிலேருந்து அளவு எடுத்தாதாங்க. அளவு பிளவுஸ் கிடையாது. ஸோ இவங்களோட அளவு என்ன அப்படின்னா பாடி சுற்றல் வந்துட்டு 33 இன்ச்சு. ஸோ இது வந்து அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியாச்சு நிறையா. ஸோ ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பாடியோட அகலத்தை சேஞ்ச் பண்ணிப்பேன். லைனிங் மடிச்சு போட்டிருக்கேன். மடிப்பு பக்கம் எம்பக்கமும் கரை பீஸ் வந்துட்டு ஆப்போசிட்லயும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு மடிச்சு போட்டிருக்கேன். பாருங்க பிளவுஸுக்கு வந்துட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்கு எப்பவும் போல இந்த ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் அளவு விட்டுக்கலாம். நீங்க வந்துட்டு டேப் வச்சு விடுறீங்க அப்படின்னா 1 இன்ச் விட்டுக்கோங்க போதும். பிளவுஸோட ஒயரை வந்துட்டு 14 இன்ச்சு. இது வந்து நான் ஆல்ரெடி பிரிச்செல்லாம் எழுதி வச்சிருக்கிறதா. நான் மார்க் பண்றப்ப என்னென்ன அளவுகள் வைக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஆனா இவங்களோட மொத்த பாடி சுற்றளவு 33. இது வந்து எப்படி சொல்றதுன்னா இது ஃபர்ஸ்ட் அளவு எடுத்ததான். அப்புறம் அதுல ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நான் அளவுகள் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ பெரிய சேஞ்ச் கிடையாது. ரொம்ப மைல்டா தான். மறுபடியும் கடைசியா வந்து ஸ்டிச் அவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் தான் தைப்பாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா ஒவ்வொரு பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி அந்த பாடியோட லூஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அளவுகள் வைக்கிறேன். அதனால உங்களுக்கு இது அப்படியே எக்ஸாக்டா பிரிச்சு சொன்னா உங்களுக்கு குழப்பம். அதனால இதுக்கு என்ன வைக்கிறேன்னு மட்டும் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ பிளவுஸோட உயரம் 14 அப்படின்னா தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 14.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க நார்மல் பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். 33 பாதியை பிரிச்ச 16 அதுல வந்து 2 இன்ச்சு கூட்டிட்டீங்க அப்படின்னா 18 தான் பின்பக்க பாடி சுற்றளவு. அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். பட் இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி நம்ம வைக்க போறோம். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு பாருங்க பாடி சுற்றளவு வந்துட்டு 8.25 அப்படின்னா 17 தான் வரும். ஏன் அப்படின்னா அவங்களோட எப்படி சொல்றது அந்த பாடிக்கு அப்படிதான் வந்து கரெக்டா இருக்கு. அதனால நான் வந்துட்டு 17 தான் வைக்கிறேன். ஸோ 8.25 இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு கம்மியா தேவைப்பட்டுச்சு. 18 அப்படின்னா நம்ம 9.25 வைப்போம் இல்லைங்களா? ஸோ 9 இன்ச்சு தான் நம்ம வந்து வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லூஸ் ஆகுது அப்படிங்கறதுனால நான் வந்துட்டு 8.25 தான் மார்க் பண்ணேன். இப்பயும் பாருங்க 8.25. ஏன் அப்படின்னா இது பின்னாடி ஒரு ஓப்பன் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதனால நான் 8.25 வைக்கிறேன். இல்லைன்னா நான் 9 இன்ச்சு தான் வச்சிருப்பேன். அது வந்து நான் நோட் பண்ணியும் வச்சிருக்கேன். போட் நெக்குக்கு 8.25 அப்படிங்கிற மாதிரி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வெட்டுறப்ப ஈஸியா வந்து புரிஞ்சுக்கும். இடுப்பு வந்துட்டு 28. ஸோ அதை வந்து 4 பிரிச்சு அப்படின்னா 7.1 வரும். இடுப்பெல்லாம் நார்மலா 4 தான் பிரிச்சுக்கணும். அதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே சேஞ்சஸுமே கிடையாது. பின்னாடி பாருங்க 1 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இந்த பிளவுஸோட சுற்றளவு 33 இன்ச்சுங்க. வேணா நீங்க அளவுகள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் கடைசியா எல்லாத்தையும் எழுதுவேன் இல்லைங்களா? அப்ப கூட நீங்க பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. பின் கழுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 9.5 இன்ச்சு உயரம். இப்போ காலர் நெக் அப்படின்னா பின் கழுத்து உயரம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஃபுல்லா க்ளோஸா தான் வரும். பட் நான் சொன்னல உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். 9 அப்படின்னா 9.25 4 இன்ச்சு தையலுக்காக விட்டு 9.25 மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து காலர் நெக்கு காலர் வந்து ஒவ்வொரு காலருக்கும் ஒவ்வொரு மாதிரி வைக்கணும். ரொம்ப க்ளோஸா இருக்கிற காலர் அப்படின்னா கழுத்தோட அகலம் ஒரு மாதிரி வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் லைட்டா அகலமா இருக்கு. சரிங்களா? ரொம்ப கழுத்தை ஒட்டிக்கிட்டு காலர் இல்லாம கொஞ்சம் கீழாவும் இருக்கு. ஸோ இவங்களுக்கு நான் கழுத்தோட அகலம் வந்துட்டு 7 இன்ச்சு வைக்கிறேன். 7 அப்படின்னா 3 அதுல தையலுக்கு 4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அது காலருக்கு தகுந்த மாதிரி நீங்க நார்மல் காலர் அப்படின்னா 6 இன்ச்சு கழுத்து அகலம் மொத்தத்துக்கும் 6 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். நான் இந்த காலருக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தைக்கிறப்போ நீங்க இந்த மாதிரி அளவுகளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நார்மல் காலர்னா 6 இன்ச்சு, இந்த காலருக்கு வந்துட்டு நான் 7 இன்ச்சு மொத்த அகலம் வச்சிருக்கேன். பின்னாடி பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்சு உயரம் தான் விடுவோம் காலருக்கு. ஸோ அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ஒரே மாதிரி தான். 1.5 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து 1.25 இன்ச்சு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பின் கழுத்துல வந்து காலருக்கு 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது ஒரே அளவு தான். அதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. ஷோல்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 3.25 இன்ச்சு வைக்கிறவங்களுக்கு 3.25 தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவங்களோட டோட்டல் ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல இருந்து தான் நான் வந்து பிரிச்சு வைக்கிறேன். ஸோ உங்க பாடிக்கு டோட்டல் ஷோல்டர் எவ்வளவோ அது கழுத்துக்கு போக மீதி இருக்கிறத ஷோல்டர் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு பாருங்க ஷோல்டரோட அகலம் 14 மொத்த ஷோல்டர் பாடியில இருந்து அகலம் வந்து 14. ஸோ இங்க வந்து நான் 3.25 வச்சிருக்கேன்னா 3.25 எவ்வளவு ஆகும்? 7.5 வந்துடும். 7.5 கழுத்தோட அகலம் 7 14 கரெக்டா போச்சுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க பிரிச்சு தான் வச்சுக்கணும். ஆம்கோல் சுற்றளவு வந்துட்டு 15 எடுத்திருக்கேன். ஸோ 15 அப்படின்னா 7.25 வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு லூஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால ஒரு புள்ளி மட்டும் சேர்த்திருக்கப்ப மொத்தத்துக்கும் 4 இன்ச்சு வந்துடும். ஸோ 15 அப்படின்னா 15.25 நான் வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து பாருங்க போட் நெக் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஷோல்டர்ல இருந்து 13 இன்ச்சு வச்சு அதெல்லாம் பண்றோம் இல்லைங்களா? அப்படி பண்ண மாட்டேன். நான் இங்கிருந்து அப்படியே அப்ராச்மெண்டா வச்சுக்குவேன். இது சும்மா எப்படி சொல்றது அப்ராச்மெண்டா தான். அப்புறம் வேணும்னா நான் தேவைப்பட்ட மாதிரி மாத்திக்குவேன். 7 இன்ச்சு ஃபர்ஸ்ட் ஒயரை வச்சிருக்கேன். மேல இருந்து பாடியோட உயரத்துல இருந்து 7 இன்ச்சு வச்சுட்டு நம்ம வந்து எப்பவுமே
போட் நெக்குக்கு காலர் நெக்குக்கெல்லாம் குட்டியாக தான் வளைப்போம். ரொம்ப அந்த 1 இன்ச் அகலெல்லாம் வச்சு வளைக்க மாட்டோம். 1/2 இன்ச்சுக்கு தான் வரும். அப்ராக்சிமேட்டாக நான் வளைச்சிட்டு செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 7.25.1னா 7.5.1 எனக்கு இருக்கணுமா பாருங்க. தைக்கிறதுக்கு அரைஞ்சு விட்டுட்டு அப்புறம் தான் வந்து நான் செக் பண்ணுறேன். எனக்கு வந்து 7.25 தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் கீழே இறக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு அளவுகள் வச்சுக்குவேன். போட் நெக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த கீழே இருந்து அப்படியெல்லாம் கொண்டுட்டு வரதில்ல. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு வளைச்சிக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, நான் கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் வந்து செக் பண்ணிக்கிறேன். 7.5.1 கண்டிப்பாக இருக்கணும், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆம்கோலுக்கு தேவையான அளவுக்கு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு 1.5 இன்ச் to 2 இன்ச் கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அது விட்டுக்கலாம். 2 இன்ச் விடுங்க. அப்போ தான் தைச்சு முடிச்சு அந்த ஓரெல்லாம் கரெக்டாக நேராக கட் பண்ணுறப்ப உங்களுக்கு 1.25 இன்ச் வந்துடும். போது அதுக்கு மேலே கண்டிப்பாக உள்ள எக்ஸ்ட்ரா விடாதீங்க. இப்போ பாருங்க, எல்லா அளவுகளுமே பேக் சைடில் மார்க் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன அளவுகள் அப்படின்னு ஜஸ்ட் ஓரளவு சொல்லிடுறேன். நீங்கள் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடி சுற்றளவு 17.5, மொத்தம் இதோட பின்னாடி பாடி சுற்றளவு 17.5, இடுப்பு வந்துட்டு 14.4, கழுத்தோட அகலம் வந்துட்டு 7 இன்ச் வச்சிருக்கேன். ஷோல்டர் வந்துட்டு 3.25 வச்சிருக்கேன். ஆம்கோல் வந்துட்டு 7.25.1. இதில் உங்களோட பாடிக்கு என்னென்ன அளவுகளோ அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளவுஸோட உயரம் வந்துட்டு 14 இன்ச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இது வந்துட்டு வெட்டிடலாம். பேட்டர்ன் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக என்ன தான் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணாலும் கூட சம்டைம் வந்துட்டு அந்த டிசைனோட ஷேப் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி மைல்டாக வந்து லூஸு வரும். லூஸோ டைட்டோ கண்டிப்பாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கஸ்டமர்கிட்டே சொல்லிடுங்க, மைல்டாக அந்த மாதிரி இருக்குங்க, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு டக் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது வந்து முன்னாடி சொல்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், கட் பண்ணிட்டேன். கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத்தும், பாடி சுற்றளவு கிட்ட ஒரு அர்க்கத்தும். பாடி சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் கழுத்தோட அகலத்துக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஏன்னா வெட்டலை இல்லையா, அதனால ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். பாருங்க, ஃபுல்லா வந்துட்டு நான் வெட்டிட்டேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு கை வந்து மார்க் பண்ணிடலாம். கை வந்து நார்மல் ஸ்லீவ் தான், எந்த ஒரு டிசைனும் கிடையாது, நார்மலா ஸ்டிச் பண்றது தான். கை பாருங்க, இவங்களுக்கு வந்துட்டு 12 இன்ச் கை நீளம். ஸோ 12 இன்ச் அப்படின்னா நல்லா எப்படி சொல்றது, ரொம்ப நீளமான கையே. அவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, கச்சை பகுதி கம்மி பண்றது நான் 3 இன்ச் கம்மி பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த துணியை 4 சரியா மடிச்சு போட்டாலே கரெக்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நம்ம கம்மி பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கை பாருங்க, கீழே லைனிங்கையும் கிளாத்தையும் வந்து அட்டாச் பண்றதுக்கு 1/2 இன்ச் கிளாத் விட்டா போதும். நான் கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு தான் விடுறேன். நான் டேப்பெல்லாம் எதுக்குமே வச்சு விட மாட்டேன், அப்ராக்சிமேட்டாக விட்டுக்குவேன், அவ்வளோதான். கை நீளம் வந்துட்டு 12. ஸோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 12.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். நல்லா லீனாக தான் இருப்பாங்க, கை நல்ல நீளம் அவங்களுக்கு. கச்சை பகுதி கம்மி பண்ணுறது பாருங்க, நான் 3.5 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக 12 இன்ச்சு கையினா 3.5 இன்ச்சு கம்மி பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கை சுற்றளவு வந்துட்டு 9.5. ஸோ அதில் பாதி 4.25. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கோடு போட்டுக்குவோம். ஆம்கோல் வந்துட்டு எவ்வளோ சொன்னால் 7.25.1ங்களா. கையில் பாருங்க, அதே எக்ஸாக்ட் அளவு தான் மார்க் பண்ணணும். கையில எல்லாம் எக்காரத்து கொண்டு கம்மி பண்ணக்கூடாது. ஸோ மார்க் பண்ணிட்டு இப்போ பாருங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. கிளாத் வந்து 2 இன்ச்சுக்கு பக்கம் இருக்குது. இப்போ கோடு போட்டு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிளாத் வேணும் இல்லைங்களா, அதுவும் கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஷேப் எடுக்கணும். ஏன்னா நார்மல் ஸ்லீவ் தான், பஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, இது நார்மல் ஸ்லீவ் தான், அதனால ஷேப் எடுக்கணும். நான் 6 இன்ச்சுக்கிட்ட அளவு எடுத்திருக்கேன். ஸோ அதனால 6.5 கிட்ட இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா தையலுக்கு துணி இருக்கிறதுனால 6.5 கிட்ட நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே வந்துட்டு 11 இன்ச்சு கை சுற்றளவு, 11னா 5.5. எப்பயும் நான் சொல்லியிருக்கேன், ஒரு 4 இன்ச்சு லைட்டாக வந்து லூஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து இந்த இடத்துல நம்ம ஷேப் எடுக்கிறப்ப தைக்கிறப்ப கரெக்டாக அந்த ஓட்ட மேலே தப்பமா தெரியாது. கொஞ்சம் லைட்டாக தள்ளிட்டா கூட கை ரொம்ப டைட்டாக போயிடும். அப்போ இங்கே டைட்டாக போனாலும் கை மேலே ஏறாது, சரிங்களா. அதனால ஒரு 4 இன்ச்சு மட்டும், மொத்தத்துக்கே 4 இன்ச்சு. அப்போ ஒரு புள்ளி மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டீங்கன்னா போதும். பாருங்க, 1/2 இன்ச்சுக்கு மேலே நமக்கு எக்ஸ்ட்ரா துணி வந்து அதிகமாக இருக்குது. ஷேப் எடுக்கல அப்படின்னா அதெல்லாம் தொலைன்னு அசிங்கமாக இருக்கும். நான் பாருங்கள், ஷேப் எடுக்கிறதுக்கு அப்படியே தான் வந்துட்டு மார்க் பண்ணிக்குவேன், கையிலேயே தான். எதுவும் ஸ்கேல்லாம் வைக்கிறது இல்லை. உங்களுக்கு வேணும்னா ஸ்கேல் வச்சு கூட கோடு போட்டுக்கோங்க. பெண்டு ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அது வச்சு கூட கோடு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வளைச்சு விட்டுச்சு. அடுத்து வந்து கை வந்து வளைக்கிறோம். கை வளைக்கிறதுக்கு பாருங்க, நான் 2 இன்ச்சு தான் விடுறேன். ஷோல்டர்ல இருந்து 2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே வந்துட்டு நான் வளைச்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், வளைச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதை வெட்டிடலாம். கை வளைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேங்க, வளைக்க தான் ப்ராக்டிஸ் வரும். உங்களுக்கு வந்து எடுத்தோன்னே வராது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கை நல்லா பர்ஃபெக்டாக ஷேப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வளைக்கிறது சீக்கிரமாக நல்லா கற்றுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், வெட்டிட்டேன். இப்போ வந்து சென்டரில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டிடலாம். நான் இந்த இடத்துலயே ஒரு அர்க்கத் பண்ணிப்பேன். ஓகே, வெட்டியாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் மாறி போயிடுச்சுன்னா வம்பா போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் எங்கெங்கெல்லாம் வளைச்சு விட்டனோ அங்கெல்லாம் சும்மா அப்ராக்சிமேட்டாக அங்கங்கே பண்ணிக்கிறேன். அப்படியே பக்கமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கங்கே ஒரு தூரமாக வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பக்கமாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் 4 துணியிலேயே அந்த அளவு தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இங்கே ஓட்டை போட்டுட்டு நான் அதுக்கு மேலேயே வந்துட்டு மார்க் பண்ணிடுவேன். ஏன்னா பாருங்க, பிளாக் கலரு தைக்கிறப்ப வந்து உடனே தைச்சா கூட அந்த ஓட்டை கண்டிப்பாக தெரியாது அவ்வளோக்கா. அதனால நான் எப்போவுமே வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கு வந்த ஓட்டை மேலே. ஸோ அவங்க தைக்கிறப்ப ஈஸியாக அளவு தெரியும்.
ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து குடஞ்சி விட போகிறோம். பாருங்கள், குடையிறதுக்கு இந்த துணி வந்துட்டு 4 சரியாக தான் மடிச்சிருக்கோம். அதனால் என்ன பண்ணுறேன்னா 2 துணி எடுத்துகிட்டு இப்படியே வந்துட்டு குப்பரை போட்டுக்கிறேன். அதாவது இந்த மார்க் மேலே தெரிகிற இடத்துல போட்டுக்கிறேன். சரிங்களா? போட்டுட்டு எப்பவும் போல தான் பாருங்கள், ஆம்கோலில் பாதி அளவு 7.25.1 அப்படின்னா கிட்டத்தட்ட 8 இன்ச்சு தான் இல்லைங்களா? அப்போ அதில் பாதி 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு டேப்பு வச்சு உயரத்தை இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது 1/2 இன்ச்சு தான். இதுக்கு மேலேயும் கம்மியாகவும் கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. இப்போ வந்து இதை அப்படியே வந்துட்டு வளைச்சி விடுறோம். இந்த இடத்துலலாம் நீங்கள் டார்க்காக கண்டிப்பாக போட முடியாது. அப்படியே லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வெட்டிக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து வளைச்சி விட்டுட்டேன், மார்க் பண்ணிட்டேன், அப்படியே வந்துட்டு வெட்டிக்கிறேன். பாருங்கள், வெட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்துட்டு வெட்டிட்டோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அந்த வளைக்கிறதெல்லாம் பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட் பாருங்கள், போட் நெக் அப்படிங்கிறதுனால, சாரி காலர் நெக் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நேர் கட்டிங்கில் தான் போடணும். போட் நெக், காலர் நெக் எல்லாத்துக்கும் வந்துட்டு நேர் கட்டிங் தான் போடணும். அதனால் இவங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு பிரின்சஸ் கட்டு தான். ஸோ அதனால் பிரின்சஸ் கட் அப்படிங்கிறதுக்கு நான் நேரில் போட்டிருக்கேன். அதுக்கு பாருங்கள், முன்னாடி ஓப்பன் அப்படிங்கிறதுனால நான் கரப்பக்கம் வந்து எம்பக்கம், அதாவது ஓப்பனாக இருக்கிற பக்கம் எம்பக்கம் போட்டு மடிப்பு பக்கம் ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த சைடு துணி அதிகமாக இருக்கா, அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் அகல கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கிருந்தே போட்டுக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் கண்டிப்பாக இப்படி தான் நீங்கள் வந்துட்டு போடணும். நேர் கட்டிங்காக இருக்கட்டும், பிரின்சஸ் கட்டுக்காக இருக்கட்டும், இப்படி தான் போடணும். இப்போ பாருங்கள், பேக் சைடு கிளாத் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் போடுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து துணி 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஏன்னா முன்ன பின்ன இருந்துச்சுன்னா தள்ளி போட்டுக்கலாம். அதுக்காக தான் லைட்டாக முன்ன பின்ன இருக்குது, நான் அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு போட்டாச்சு. இப்போ எல்லா அளவுகளையும் எப்பவும் போல் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் இல்லைங்களா? அதனால் இங்கேயும் வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், எல்லா அளவுகளும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். ஸோ பேக் சைடு கிளாத்தை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயரை மார்க் பண்ண பாருங்கள். இந்த ஒயரை மார்க் பண்ண இடத்துல ஃபஸ்ட்டு கோடு போட்டுடலாம். அப்புறமா நான் இங்கே சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவேன் இல்லைங்களா? அது பாருங்கள், பிரின்சஸ் கட் அப்படின்னா கொஞ்சம் கீழே அகலை வந்து நல்லா சேர்த்தியே விட்டுக்குவேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம 2 இன்ச்சு அகலை இது பண்ண போகிறோமா, ஸோ அதுக்கு உண்டான கிளாத்து கொஞ்சம் அப்புறம் சேர்த்து விட்டுறலாம். அதனால எப்போவுமே நான் இப்படி தான் கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஃப்ரண்ட்டில் மடிச்சடிப்போம் இல்லைங்களா? அதுக்கு வந்து கிளாத் வச்சு தானே மடிச்சடிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இது வந்து துணி கண்டிப்பாக விடணும், மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வெட்டிடலாம். வெட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பிரின்சஸ் கட்டுக்கு மார்க் பண்ணுறேன். ஏன்னா அப்படியே மார்க் பண்ணால் எனக்கு கொஞ்சம் வெட்டுறப்ப சிரமமாக இருக்கும். அதனால் நான் வெட்டி எடுத்துட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பிரின்சஸ் கட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த வளைக்கிறதும் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பர்சனலாக பண்ணுறேன். எல்லாரும் அப்படி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தீங்க அப்படின்னா பாடிக்கு தகுந்த மாதிரி அந்த முன்னாடி ஷேப் எடுக்கிற இல்லைங்களா, அது வந்து எடுப்பேன். ஒல்லியாக இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி, கொஞ்சம் பாடியாக இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஷேப் எடுப்பேன். இல்லை நீங்கள் ஒரே மாதிரி எடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, எடுக்கவே கூடாதுன்னு இல்லை. பட் நான் பர்சனலாக அந்த மாதிரி தான் இது பண்ணுறது. ஓகே, இப்போ வெட்டியாச்சு. கீழே பாருங்கள், ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் முன்னாடியும் இந்த கொக்கி பீஸ் V பீஸ் கிட்டையும் சைட்லேயே வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு அவ்வளோதான் கட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து கழுத்து மார்க் பண்ணிடலாம். கழுத்து பாருங்கள், நம்ம பின்னாடி எவ்வளோ வச்சோம், 3.25 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா? ஸோ 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு உயரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கழுத்து உயரம் 7.5 இன்ச்சு. ஸோ 7.5 தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் லோ நெக் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் பொறுத்த வரைக்கும் போட் நெக் பிரின்சஸ் கட் எது வேணாலும் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா லோ நெக்கு வந்துட்டு நீங்கள் நம்ம இங்கே ஆம்கோல் கிட்ட குடஞ்சு எடுப்போம்ல, போட் நெக்னாவே கண்டிப்பாக குடஞ்சு எடுப்போம் இல்லைங்களா? அது வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா க்ளோஸாக போக போக தான் இங்கே துணி அதிகமாக இருக்கும். அதனால வந்துட்டு ஆம்கோல் கிட்ட பாடியிலேயே குடையணும். ஆனால் லோ நெக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு குடையணும்னு அவசியம் கிடையாது. குடையும் வேண்டாம். சம்டைம் குடஞ்ச சிலர் பாடிக்கு ரொம்ப இழுத்து பிடிச்சிக்கும். அது எப்படி சொல்கிறதுனா கம்ஃபர்டபுளாக இருக்காது, போட்டுக்கிறது ஃபிட்டிங்கும் நல்லா இருக்காது. அதனால அது வந்து குடைய வேண்டாம். சரிங்களா? ஒருவேளை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க, அவங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் துணி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் குடைங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த தடவை அவங்களுக்கு போட் நெக் தைக்கிறீங்கன்னா குடைங்க. ஆனால் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக குடையக்கூடாது. அதாவது லோ நெக் போகிறப்ப சொல்கிறேன். இது க்ளோஸ் நெக் அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு குடைஞ்சு தான் ஆகணும். கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேப் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கேன்வாஸ் வெட்டி தான் வந்து இது பண்ண போகிறேன். அதனால் கேன்வாஸ் வெட்டிட்டு தைக்கிறப்ப உங்களுக்கு அதுக்கு வரும் இல்லைங்களா? அதில் பார்த்துக்கோங்க. நான் உயரமும் அகலம் மட்டும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். பிரின்சஸ் கட்டுக்கு மேலே இருந்து கண்டிப்பாக நமக்கு உயரம் வேணும். உயரம் வந்துட்டு நான் இவங்களுக்கு 10 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ தையலுக்கும் சேர்த்து தான். இதுக்கெல்லாம் தனியாக நான் தையலுக்குன்னு எது விடுறதில்ல. 10 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா? கீழே வந்துட்டு இந்த ஓரத்தில் கொக்கி பீஸில் இருந்துட்டு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கணக்கான பாடி தான், அதனால் 3.25 விடுறேன். இங்கேருந்து பாருங்கள் 2 இன்ச்சு அகல விடுறேன். சரிங்களா? மேலேயே வந்துட்டு அளவு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுனால நான் அதே 3.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து கோடு போட்டுடலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டு எனக்கு இந்த கிராஸ் போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வளைக்கிறது பாருங்கள், இவங்க பாடிக்கு எப்படி வளைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து வளைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். சிம்பிளாக வந்துட்டு பிரின்சஸ் கட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இது ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆக்கிக்க வேண்டாம். இப்போ இது வந்துட்டு வெட்டிடலாம். எப்போவுமே ப்ளவுஸ் கட்டிங் பொறுத்த வரைக்கும் அது எந்த ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும்.
உங்களுக்கு வந்துட்டு யாரோட ஸ்டைல் வந்து ஒத்து வருது, ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம மாதிரியே தான் நீங்கள் பண்ணணும்னு எந்த கட்டாயம் இல்லை. ஒருவேளை வேறு யாராவது வீடியோ பார்த்து அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அவங்களது கூட ஃபாலோ பண்ணலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு தேவை நம்ம செய்கிற வேலையை எப்படி புரியுதோ அதுதான் முக்கியம். அப்புறம் புரியாத நம்ம பார்த்து ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. பட் எனக்கு என்ன, நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நாம் வந்து எப்படி சொல்கிறது, நாம் ஒரு கத்துக்குட்டி தான். அதனால் நாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய வந்து ஜீனியஸ் எல்லாம் கிடையாது. அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோதான் புரியுது. நான் புரியிற அளவுக்கு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான். ஓகே, இப்போ வந்து பிரின்சஸ் கட்டுக்கும் நான் வந்துட்டு வெட்டிட்டேன். கழுத்துக்கு வந்துட்டு நான் இன்னும் வெட்டல இல்லாதனால இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு எல்லாமே நம்ம வந்துட்டு லைனிங் வந்து வெட்டிட்டோம். ப்ளவுஸ் மேலே போட்டு வெட்டிடலாம். ப்ளவுஸில் பாருங்கள், சம்டைம் பத்தாம போட்டிருக்கலாம். இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பத்தலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு தான் வெட்டணும். இது வந்து சாரியில இருந்து வந்த பிளவுஸ் தாங்க. அது சாரியில இருந்து வந்த பிளவுஸ்னா சம்டைம் வந்துட்டு கொஞ்சம் அகல கம்மியாக இருந்தால் பத்தாது. ஸோ நம்ம பார்த்து தான் ரொம்ப கவனமாக வெட்டணும். அப்புறம் பத்தலைனாலும் ஒட்டெல்லாம் போட்டு நிறைய ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். இது பாருங்க, அகல கம்மியாக தெரியுது பார்த்தீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக் சைடு கிளாத் எடுத்து வைப்போம். இது வந்து நான் மோஸ்ட்லி தைச்சேன்னா பின்னாடி இடுப்புக்கு பார்டர் வைக்க மாட்டேன். எனக்கு அது கொஞ்சம் அவ்வளோக்கா பிடிக்காது, வைக்க மாட்டேன். ஆனால் சிலருக்கு வேறு வழியே இல்லை, வச்சாதான் துணி பத்தும் அப்படின்னா வழி இல்லை தான். அப்புறம் அப்படி இருக்கிறப்ப வச்சுதான் ஆக வேணும். அதனால நான் வந்து கீழே இதோடய வைக்கிறேன். ஏன்னா காலருக்கு துணி வேணுமில்ல. அப்போ நம்ம எங்கே வரது, காலருக்கு துணி இல்லைன்னா. இப்போ வந்து கை இந்த பக்கம் போட்டுக்கலாம். கைக்கெல்லாம் மேக்ஸிமம் எப்படி ஒட்டு தான் வரும். ஆமாம், கைக்கெல்லாம் வந்துட்டு பாம்கோல்லேருந்தே வந்து ஒட்டு வருது. இது பாருங்கள், இந்த சைடு இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்படி போட்டால் பத்தாது. ஸோ துணி எப்படி மேலே தள்ளி போடுற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் போட்டாச்சா? இப்போ ஃப்ரண்ட்டுக்கு துணி வேணுமா, அந்த சைடுக்கு துணி வேணுமில்ல? நான் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் போட்டுக்க முடியும். ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே இடுப்பு நல்லா தெரியும் உங்களுக்கு. இருங்க நான் பார்க்குறேன். ஐயோ, கருகருன்னு தெரியுது, ஒன்றுமே தெரியல. ஓகே, கீழே பாருங்கள், அந்த இடுப்பு துணி போட்டிருக்க இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியுதா? எப்படி வச்சாலும் அப்படி தான் தெரியுது. இதுக்கு பாருங்கள், என்னது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த பக்கம் இது ஆம்கோல் சைடு வர்றது. இது வந்து சென்டரில் வரும் இல்லைங்களா, அது சைடில் வரும் இல்லைங்களா? ஸோ சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல அது வர பீஸ். அதுக்கு பாருங்கள் துணியே இல்லை. கைக்கு வந்துட்டு இந்த சைடு போட்டுருக்கு. அதனால கை உங்களுக்கு தெரியாது. இதா இப்படி தெரியுதா? இங்கே பாருங்கள், இதுதான் கையே. இதுவும் பத்தில். அதனால் நான் நேருக்கு நேர் தான் வெட்டி எடுக்கணும். அகலம் ரொம்ப கம்மி, பீஸோட அகலம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதில் காலருக்கு வேறு கிளாத் வேணும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. அப்புறம் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒட்டாது போட்டு காலர் தைச்சாக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெட்டுங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் இங்கே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒட்டு வரும். அப்புறம் கைக்கு நார்மலாக வர ஒட்டு தான். நான் இந்த மாதிரி பத்தாத சமயத்தில் மட்டும்தான் வந்துட்டு பேக்கில் வந்துட்டு பார்டர் வர மாதிரி தைப்பேன். இல்லாட்டினா முடிஞ்ச அளவுக்கு வந்து பேக்கில் பார்டர் கொண்டு வர மாட்டேன். ஸோ எனக்கு அது பர்சனலாக பிடிக்கிறது இல்லை, பேக்கில் பார்டர் வைக்கிறது. அப்புறம் இன்னொன்று கஸ்டமரே சொல்லுவாங்க, அக்கா பார்டர் வேண்டாங்க்கா பின்னாடி அப்படிம்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி பத்தாத பட்சத்தில் அப்புறம் நாமளும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அதனால் பார்டர் வைக்கிறோம். என்னென்னா இன்னும் கொஞ்சம் அகலம் இருந்திருந்தால் இந்த துணி வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கலாம். பிளாக் கலருங்கிறதுனால உங்களுக்கு வீடியோவில் வந்து தெளிவாக தெரிய மாட்டேங்குது. ஓகே, வேறு ப்ளவுஸில் இருக்கிற கிளாத்து இதுதான் மீதி. இங்கே ஒரு துளூன் இருக்குதா, இந்த இவ்வளோ தான். இதில் கைக்கு வந்து ஒட்டு போடணும். ஆம்கோல் கிட்ட காலருக்கு துணி வேணும். நான் காலருக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கும் புரியல. ஸோ என்னது பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி. அதனால் துணி வந்து இப்படி கம்மியாக இருக்கிறப்போ, ஏன்னா அவங்க ஆல்ரெடி வேறு டிசைன் சொல்லி துணி பத்தாதுன்னு தான் அப்புறம் இதை சொன்னோம். அப்புறம் இதுக்கும் இப்படி தான் இருக்குது, என்ன பண்ண முடியும்? பார்த்துக்கோங்க, டெய்லரோட கஷ்டம்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இன்னொரு டெய்லர் கண்டிப்பாக தெரியும். தெரியாதவங்க கஸ்டமராக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகேங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக வந்துட்டு ப்ளவுஸ் மேலேயும் போட்டு வெட்டிட்டேன். கண்டிப்பாக இதை தைக்கிற வீடியோ எடுக்கிறேன் நான். இந்த வீடியோவில் இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா, ஈஸியாக இருந்துச்சா? ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். காலர் நெக்கில் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப தான் கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு 2-3 ப்ளவுஸ் தைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒவ்வொரு காலருக்கும் ஒவ்வொரு மாதிரி இது இப்படி கழுத்தோட அகலெல்லாம் வைக்கணும், அவ்வளோதான். அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நிறைய ஃபுல்லாக பார்க்கணும், மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், அதே மாதிரி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்க ஒரு பெல் இருக்கும், அதை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அப்போ தான் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகேங்க, இந்த வீடியோக்குள்ள தான் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பை.